புல்லுக்கட்டு. அதை ஜல்லிக்கட்டோடு இணைத்து ஒரு நாதேரி மல்லு கட்டு கொண்டிருக்கிறது. புல்லுன்னா என்ன, கொஞ்சம் எடுத்தாலும் அது புல்லு தான், பெருசா எடுத்தாலும் அது புல்லு தான். இது இந்த நாதேரிக்கு ஏன் தெரியாம போயிடுச்சு. கதைய அனர்த்தமா புரிஞ்சுக்கிச்சு. ஏன்னா அது இருக்கிற இடம் அப்படி. அப்பவே பெரியவங்க சொன்னாங்க, சேராத இடங்களிலே சேர வேண்டான்னு. இது சேர்ந்துருச்சு. என்னவோ ஜல்லிக்கட்டின் காப்பி ரைட்டர் மாதிரி ஜல்லிக்கட்டு. அந்த மாதிரி பேர் என்னப்பா? ஜூலியா, நீலியா, ஜூலியா. ஓ நீலி, நீலி அலங்காரி. ஓ ஜூலி, அம்மாய் ஜூலி. ஏதோ உன்னை பற்றி நான் தாறுமாறாக பேசணும்னு நினச்சேன். ஆனால் என் தலைமை எனக்கு அனுமதி கொடுக்கல. பார்த்து பேசு. நான் ஆஃபீஸில் இருப்பேன், வீட்டில் இருப்பேன், பனையூருக்கு வருவேன். பனையூருக்கு வந்து அந்த தெருவை நாத்த அடிக்க வச்சுக்காதடி நாதேரி. பனையூருக்குன்னு வர்றதுக்கு ஒரு தகுதி இருக்கணும். உனக்கு அந்த தகுதி இருக்குதா? ஓ ஒன்றும் பிரச்சனை இல்லை, போய் உக்காந்து நீ எத்தனை வருஷ காலம் உட்கார்ந்தாலும் உன்னால ஒன்றும் செய்ய முடியாது. நீ புத்து பூந்து கற்பாம்புச்சி அது என்ன சொல்லுவாங்க, சித்தர்கள் எல்லாம் உட்காந்தா மணல் மேடாயி தலையை தூக்கி கடைசியில தளபதி 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 தேவையில்லாமல் பேசிவிட்டேன் தளபதி என்று நீ குரல் கொடுப்பாய். அப்பொழுதும் என் தம்பிகள் தான் அந்த கரையான் புற்றை கழட்டி உன்னை காப்பாற்ற போகிறார்கள். ஜல்லிக்கட்டின் ஒருங்கிணைப்பாளரே இருக்கிறார் அண்ணன் ஜல்லிக்கட்டு ஜலீல் அவர்கள். அவர் கூட இவ்வளவு பெருமை பீத்திக்கலாமா? இந்த நாதேரியே கீழுக்கு மேலுக்கு மூஞ்ச வச்சுக்கின்னு அண்ணா அண்ணா அண்ணான்றா 10 நிமிஷம் தமால்ல போடுறா. நீ அண்ணான்னு கூப்பிடுறதுக்கா நாங்க காத்துன்னு இருக்கா? நாங்க இருக்க நீ லட்சக்கணக்கு அக்கா தங்கச்சி, நாங்க இருக்க நீ நடி அண்ணா நொன்னா நினைக்கிறா. இதுக்கப்புறம் இன்னொன்னு வீணா போனது, வந்த உடனே பதிவு கூத்துணுமா. இதோ எங்க அண்ணெல்லாம் 30 வருஷம் 35 வருஷம் ஒழிச்சு ஆட்டோ ஓட்டி போஸ்டர் ஒட்டி படத்துக்கு பால் அபிஷேகம் பண்ணி டிக்கெட்டை இது பண்ணி தலைவா 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 தலைவர் கட்சி ஆரம்பிப்பாருன்னு தெரியுமா? இல்ல, தலைவனுக்காக தலைவனுக்கு மேல் கொண்ட பாசத்திற்காக உழைப்பையே செலவிட்டுக் கொண்டிருந்தார்கள். அண்ணன் உட்பட எல்லாருமே கட்சி ஆரம்பிச்சாரு. எங்க விருப்பம் நாங்க வந்துக்கிறோம். இந்த நாதேரிக்கு வந்த உடனே கிரீடம் வச்சு இல்ல செங்கல் கொடுக்கலன்னா இது என்ன நியாயமா? இது உடனே அதுக்கு கோபம் வந்துக்கிடுது. கொள்கை என்ன, கோட்பாடு என்ன, உனக்கு கண்ணு தெரியுதா, காது கேக்குதா? உங்ககிட்ட கொள்கையை சொல்ற அளவுக்கு கொள்கைன்னா முதல்ல சொல்லு. 4 மொட்டை தட்டைய பக்கத்துல வச்சுக்கின்னு அல்லு சில்லாம் கூட வச்சுக்கின்னு நீ பல்ல காட்டினா நாங்க பாப்பாத்தானே காட்டுவோம். தாவேக்கா மகளிர்னா என்னவோ நினைச்சுக்கினீங்க, சபைக்கு அடகமானவங்க. மவளை இறங்கினோம்னா ஏக்தம் கதம் கதம் தான் இல்லையா? பாரு கைத்தட்டல பாரு. வா, உனக்கு என்னன்னா பதில் வேணுமா? வரி சேய் போடாமா